உங்களுக்கு அந்த சாரியோட அந்த ட்ரிப்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ இன்ஸ்கர்ட் நகண்டு போக போக தான் நமக்கு இங்கே வந்து லூஸ் கிடைக்கும், சாரி கொஞ்ச நேரத்தில் கலைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சாரி இந்த இன்ஸ்கர்ட்டை வந்து முன்பக்கமாக இப்படி இழுத்து வச்சு கொடுத்தும் போது நம்ம எந்த மாதிரி இந்த ஷேப் கொண்டு வந்தோமோ அது அப்படியே நச்சுன்னு நிற்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணணும் பின் பண்ணுறதுல. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் வீடியோ போட போறேன். சாரி வந்து வேர் பண்றதுதான் போட போறேன். ஸோ அதுல வந்து கமெண்ட்ஸ்ல வந்து என்னோட கேட்டிருந்தீங்க, சாரி வந்து வேர் பண்ணும் போது நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லூஸ் ஆயிருச்சு, அது எப்படி நம்ம சரி பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே அந்த சாரி வந்து நம்ம எப்ப அவுக்குறோமோ அது வரைக்குமே எப்படி டைட்டா இருக்கணும், அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணாம போய்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இப்ப நான் சாரி வேர் பண்றதுக்காக எடுத்திருக்க என்னுடைய சாரி பாருங்க. இந்த ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் இருக்கிற இந்த சாரி தான். இந்த சாரிக்கு பார்டர் பாத்தீங்கன்னா நான் டிஷர்ட் போட்டிருக்கல சேம் இதே கலர்லயே வந்து ஒரு மயில் கலர்லயே கொடுத்துருக்காங்க. செம்ம கியூட்டாவே இருக்குது. இந்த சாரியில தான் நான் வந்து எப்படி ஸ்ட்ரிப்பா வந்து நம்ம சாரியை கட்டணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். தென் வந்து சாரி கட்டினதுக்கு அப்புறம் மெயினா ஒன்று சொல்றேன், நம்ம ஸ்ட்ரிப்பா கட்டுறதுக்கு சாரி கட்டுற விதம் மட்டும் போதாது, நம்ம வேர் பண்ற இன்ஸ்கர்ட்லயும் ஒரு ட்ரிக் இருக்கு. ஸோ அதுவும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ எண்ட்லயே சொல்றேன். ஸோ அதனால வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க. நம்ம வேர் பண்ண போற இந்த சாரியை வந்து நான் இப்போ ஃபுல்லாவே ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி பட்டு சாரியில வந்து எப்படி வேர் பண்றது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தீங்கன்னா அதுலயே போய் பாருங்க. இப்போ நார்மலா நான் ஒரு பூனம் சாரி மாதிரி இருக்கிற இந்த சாரி கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சாரியில தான் நான் எப்படி வேர் பண்ணினேன் அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்ல போறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சாரியோட எண்ட் இருக்குல்ல, இதை வந்து கரெக்டா எடுத்துக்கங்க. எண்டை எடுத்துட்டு உங்களுடைய இடுப்பு பகுதியில எப்பவுமே சொருவீங்கள இந்த இடத்துட்ட ஒரு டாட் வந்து எப்பவுமே போட்டுக்கங்க. இந்த டாட் போட்டு நம்ம இந்த இடத்துல சொருவும் போது அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ட்ரிப்பா நிற்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனாலயே நான் மேக்சிமம் சாரி கட்டும் போது இந்த மாதிரி ஒரு முடிச்சு வந்து போட்டுப்பேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா வந்து முடிச்சு போட்டுக்கங்க. இப்போ வந்து நான் சாரியோட எண்டு பார்ட்டை வந்து இந்த எண்டு இருக்குல்ல, இந்த இடத்துட்ட இப்படி சொருகிதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுவே நீங்க கொஞ்சம் உடம்பா கொஞ்சம் சப்பியாவே அழகா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த தொப்புள் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, சென்டர் பாயிண்ட், இந்த இடத்துட்ட இந்த எண்டு பார்ட்டை வந்து சொருகி டிப் பண்ணிக்கங்க. இதே நீங்க ஒல்லியா இருக்கிறீங்க, என்ன மாதிரியே ஒல்லியா இருக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் இப்ப செய்யற மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் இந்த இடத்துட்ட என்னுடைய கிளாத்தை வந்து இங்க நான் சொருவிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுடைய ஹைட்டுக்கு பார்த்துட்டு சொருகுங்க. உங்களுடைய ஹைட்டுக்கு வந்து கரெக்டா இருக்குதா நம்ம சொருகுனது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இங்க இருந்து சொருவிக்கங்க. சொருகுனதுக்கு அப்புறமா ஒன் சைடு இப்படி ஒரு சுத்து வந்து சுத்தி வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாரி கட்டுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நீங்க கட்டி கட்டி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கே அது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி சுத்தி வந்துட்டீங்கன்னா கீழே பாருங்க, உங்களுடைய ஹைட் வந்து ஓகேவா, சேலை நடக்கும் போது நம்ம காலில் சிக்காம இருக்குமா, அந்த அளவுக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்ல உங்களுக்கு ஒரு அளவுக்கு சிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் ஷார்ட்டாவே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த பார்டர், இந்த இடத்துல லைட் அப்படியே உள் பக்கமா உங்களுடைய இன்ஸ்கர்ட் கட்டியிருப்பீங்க ஆல்ரெடி, அந்த இன்ஸ்கர்ட்டுக்குள்ள இந்த இடத்த அப்படி உள்பக்கமா சொருகிட்டுக்கங்க உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் என்னுடைய ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி லைட்டா மட்டும் நான் வந்து உள்பக்கமா கொஞ்சம் சொருவிட்டுக்கிறேன் சுத்தி இந்த மாதிரி. ஓகேங்களா? சுத்தி வர இந்த மாதிரி லைட்டா நான் வந்து ஒன்ஸ் நான் சுத்தி விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. கரெக்டா சேம் அந்த சாரியோட எண்டு பார்ட் இந்த பார்ட்டையே கையில எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பார்டர் இருக்குல்ல, இதையே அப்படி 1 by 1 நான் கையிலேயே பிடிச்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த முந்தி பார்ட்டு பாத்தீங்களா நம்ம கையில தண்டுப்பட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் இப்படி சுத்துங்க. ஓகேங்களா? இன்னொரு ரவுண்டு சுத்தி வந்துட்டீங்கன்னா நம்மளுடைய முந்தியோட எண்டு பார்ட் வந்து இந்த பக்கம் வந்துடும். இந்த இடத்துட்ட நம்ம வந்து ஜஸ்ட் ஃபிளீட் அரேஞ்ச் பண்றதுக்கு அந்த முந்தி ஃபிளீட் வந்து ஃபுல்லா எடுக்க போறோம். நார்மலா நீங்க எப்பவும் போல எடுப்பீங்களா அதே மாதிரியே இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இல்ல எனக்கு வந்து இப்படி எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வீட்டுல வந்து ஜன்னலோ பீரோலோ கதவோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல வந்து இந்த சாரி அப்படி லாக் பண்ணி வச்சுட்டு எடுக்கும் போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும், வேலையும் குயிக்காகவும் முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து நான் இந்த ஃபிளீட்டை வந்து கரெக்டா எடுக்க ஆரம்பிக்கிறேன்.
இந்த முந்தி ஃபிளீட் எடுக்கும் போது உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த முந்தி ஃபிளீட் வந்து கொஞ்சம் பெருசா எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். நிறைய பேர் வந்து குட்டி குட்டியா எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்ததுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபிளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு குட்டி குட்டியா ஒரு மீடியமா அழகா எடுத்தீங்கன்னாவே ஜெஸ்ட் ஃபிளீட் வந்து நிறைய கிடைக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ அதனால நான் எப்பவுமே ஓரளவுக்கு மீடியமா, ரொம்பவும் பெருசாவும் போயிடாம ரொம்பவும் குட்டியா வந்துடாம ஓரளவுக்கு தான் நான் எடுப்பேன். அதே மாதிரி நீங்களே எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த இடத்துல இப்படி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு இந்த சாரி இப்படி வந்து ஹைட்டா கொஞ்சம் இப்படி ஒரு அளவுக்கு இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க எடுத்த அந்த ஃபிளீட் பாத்தீங்களா 1 by 1 அழகா அதுவே தெரியும். அதை அப்படி நீங்க கையில வந்து லைட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஒரு அளவு டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபிளீட் வந்து அழகா உங்களுக்கு உட்காந்துரும். இதே பட்டு சாரியில நீங்க எடுக்கும் போது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். அந்த மாதிரி டயத்துல தான் ஜன்னல் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் இந்த மாதிரியே இப்போ வந்து 1 by 1 என்னுடைய ஃபிளீட்டை வந்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டா ஓரளவுக்கு ஒத்தா எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே அதை மேல் பக்கமா தூக்கி பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் கையிலே எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க எடுத்த ஃபிளீட் வந்து அழகா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இதோட ஈஸியான வேலை தான் நம்ம ஜன்னல்ல எடுக்கிறது. ஆனால் இந்த சாரீ வந்து ஒரு லைட் பூனம் சாரீ மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஃபிளீட் வந்து அழகாவே கிடைக்கும். ஸோ அதனாலேயே நான் நார்மலாகவே எடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஓரளவு டிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த இடத்துல லாக் பண்ணிக்கோங்க. இப்படி கையிலேயே வச்சுக்கிட்டு ஒத்த கையிலேயே எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்துல இப்படி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு இப்படி 1 by 1 அரேஞ்ச் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். ஆனா என்ன இதுல ஒரு ரிஸ்க் என்னன்னா இப்படி கழுத்தை ரொம்ப நேரம் சாய்ச்சி வச்சிருந்தோம்னா நெக் பெயின் வந்துடும். அதுதான் இதுல பிரச்சனையே. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சாரீ வேர் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா இன்னைக்கே எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் கிளம்பும் போது குயிக்காவே வேலை முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி எப்பவுமே ஃபாலோ பண்றது நல்லது. இந்த மாதிரி ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த இடத்துல இப்படி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு அந்த கிளாத்தை அப்படியே கொஞ்சம் பேக் சைடு தூக்கி போட்டுருவோம். சேம் அதே மாதிரியே என்னுடைய ஷோல்டரோட எவ்வளவு லென்த் எனக்கு இந்த முந்தியோட ஃபிளீட் வேணுமோ அது வரைக்குமே நான் இதே மாதிரியே எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஓரளவுக்கு லென்த்தா இந்த மாதிரி ஃபிளீட் வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணி அங்கே அந்த மாதிரி பின் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணோம்னா இது அப்படியே நம்மளுடைய ஷோல்டர்ல போட்டுக்காங்க. பேக் சைடு முந்தியோட ஹைட் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய முழங்கால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முழங்காலுக்கு கீழேயும் கணுக்காலுக்கு மேலேயும் கரெக்டா அந்த சென்டர் இடத்துல நம்மளுடைய முந்தியோட எட்டு வந்து கரெக்டா நிக்கிற மாதிரி எப்பவுமே அளவு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய முந்தியோட அந்த சாரியோட லென்த் இருக்கக்கூடிய கரெக்டான அளவு. இந்த லென்த்லயே நீங்க கரெக்டா கட்டினீங்கன்னா உங்க சாரி வந்து பர்ஃபெக்டா வரும். இந்த இடத்துல எனக்கு சரியான ஹைட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுதான் என்னுடைய ஷோல்டர் பாயிண்ட் பண்ற இந்த இடம். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய கரெக்டான பாயிண்ட் பண்ற இடம். இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல என்னுடைய ஃபிளீட் எல்லாத்தையுமே 1 by 1 நான் இந்த மாதிரி கரெக்டா ஈவனா அரேஞ்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப நான் அரேஞ்ச் பண்ற மாதிரி இந்த மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே ஒரு சேஃப்டி பின் வச்சு இங்க லாக் பண்ண போறேன். கரெக்டா ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல லாக் பண்ண போறேன். ஒவ்வொருத்தவங்க இந்த இடத்துல லாக் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க ரொம்ப பின்னாடி வச்சு பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி இல்ல, கரெக்டா அந்த ஷோல்டரோட அந்த ஏரியா இருக்குல்ல இந்த இடத்துல தான் நான் எப்பவுமே பாயிண்ட் பண்ணி பின் பண்ணுவேன். சேம் அதே மாதிரி நீங்களும் பின் பண்ணிக்கோங்க. ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த இடத்துல லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப லாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாத் இப்படியே விட்டுட்டோம்னா இப்படி முன்னாடி இப்படி வந்து விழுந்துரும். தெரியுதா? இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா நமக்கு சாரி வந்து ரொம்பவே ஆக்வர்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா இந்த சைடுமே பேக் சைடுமே இப்படி கரெக்டா நம்ம எடுத்த ஃபிளீட்லாம் 1 by 1 அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட பிளவுஸோட வச்சு கரெக்டா இந்த இடத்துலயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது அந்த பிளவுஸ் வந்து நகடவும் நகடாது,
நமக்கு அந்த saree வந்து நல்ல ஸ்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காவே ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். நம்ம எப்போ மறுபடியும் ரிமூவ் பண்றோம் அப்பதான் இந்த முந்தி வந்து நல்ல விலகி வருவேன். ஸோ நான் இப்போ பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் பின் பண்ணிக்கோங்க. நீங்க பிளவுஸ் போட்டு அந்த மாதிரி saree கட்டும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த பின் பண்றதுக்கு. அப்போதைக்கு நீங்க வேற யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து என்னுடைய 2 பின் வந்து பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாருங்க. எக்ஸ்ட்ரா இங்க பின் பண்ணிருப்போம்ல, இந்த பின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஓகே, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய சாரியோட ஃபிளீட் வந்து ஆல்ரெடி நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதை இப்படி 1 by 1 அழகா எடுத்து விட்டுட்டு ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸ்ல இல்ல அப்படின்னா ஒரு 1 inch டிஸ்டன்ஸ்ல இங்க இருந்து போக போக லைட்டா இன்க்ரீஸ் ஆகணும். இங்க ஒரு 1/4 inch டிஸ்டன்ஸ்ல போதா, இங்க ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸா, இங்க ஒரு 1 1/2 அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு கேப்லையுமே அந்த ஃபிளீட்டோட அளவு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த நம்மளுடைய சாரியோட பார்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த இப்படி வச்சு இழுத்து கொண்டு போகாம கரெக்டா இந்த இடத்துட்ட ஓகேங்களா, இங்க நம்மளுடைய ஆண்களோட போட்டு அந்த சாரியை இழுத்து கொண்டு போனீங்கன்னா பாக்குறதுக்கு நீட்டா இருக்காது, அது அவ்வளவு நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால இங்க இருந்து கரெக்டா இந்த இடத்துட்ட அப்படி இந்த சாரியோட பார்டர் வர மாதிரி எப்பவுமே பிளான் பண்ணிக்கங்க. அதுதான் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும், நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காவும் சாரி நிற்கும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை அப்படியே ஒரு ரவுண்டு சுத்திக்கங்க. ஓகேங்களா? இப்போ நான் சுத்துற மாதிரியே கரெக்டா சுத்திட்டு வந்துருங்க. சுத்திட்டு வந்துட்டு இங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல சுருக்கம்லாம் இருக்கும் கண்டிப்பா வரும், அந்த இடத்துல இப்படி கீழ் பக்கமா இழுத்து விடணும். நான் இழுத்து விடுறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி கீழ் பக்கமா இழுத்து விட்டுட்டு சாரியா உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி இப்படி இந்த விரலால இப்படி இழுத்து கொடுத்தீங்கன்னா இங்க நல்லா டைட்டா உட்காந்துரும். நான் டிஷர்ட் போட்டு இந்த சாரி வந்து வேர் பண்றதுனால கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனா பிளவுஸ் போட்டுட்டேன்னு நல்லா ஸ்டிப்பா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். நீங்களும் பிளவுஸ் போட்டு இந்த மாதிரி நல்லா வேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா அப்படி இழுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துட்ட நம்ம ஒரு பின் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்மளுடைய இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து இங்க ஒரு பின் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த பின்னை நம்ம எப்படி பண்ணணும்னா, இப்படி நார்மலா இன்ஸ்கர்ட்ல வச்சு இப்படி பண்ணிடக்கூடாது. பேக் சைடு பாத்தீங்களா இன்ஸ்கர்ட் இருக்கும்ல, இன்ஸ்கர்ட்டோட இந்த இடம் இந்த பார்ட்டை அப்படியே கொஞ்சம் முன்னாடி இழுத்து அதுக்கு மேல நம்மளுடைய சாரியோட இந்த பார்ட்டை வச்சு இந்த இடத்துட்ட வச்சு ஒரு சேஃப்டி பின்னை வச்சு டைட்டா பண்ணீங்கன்னா இன்ஸ்கர்ட் நகண்டு போகாது, சாரியும் நகடாது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த சாரியோட அந்த ட்ரிக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். இப்ப இன்ஸ்கர்ட் நகண்டு போக தான் நமக்கு இங்க வந்து லூஸ் கிடைக்கும், சாரி கொஞ்ச நேரத்துல கலைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம சாரி இந்த இன்ஸ்கர்ட்டை வந்து முன்பக்கமா இப்படி இழுத்து வச்சு கொடுத்தும் போது நம்ம எந்த மாதிரி இந்த ஷேப் கொண்டு வந்தோமோ அது அப்படியே நச்சுன்னு நிற்கும். ஓகேங்களா? இந்த மாதிரிதான் எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணணும் பின் பண்றதுல. இங்க குத்துனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த பார்டர் இருக்குல்ல, இதை அப்படியே கையில எடுத்துக்கங்க. எடுத்துட்டு வந்துட்டு நம்மளுடைய சாரியோட இந்த எண்டு பார்ட்டுக்கு இங்க வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துட்ட நம்ம வந்து ஃபிளீட் வந்து சென்டர் ஃபிளீட் வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். சென்டர் ஃபிளீட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, இப்படி இழுத்து கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துட்ட நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இங்க இருந்து ஃபிளீட் எடுக்காம ஒரு 1 inch இப்படி தள்ளி இங்க ஓகேங்களா, இந்த இடத்துட்ட வச்சுட்டு உங்களுடைய சென்டர் ஃபிளீட்டை வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அளவுல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கரெக்டா அப்படி கை மாத்தி எடுப்பாங்கல்ல, கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் அந்த மாதிரி வச்சு கரெக்டா எடுத்துக்கங்க. இது வந்து நீங்க இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது சரியா வரமாட்டுது அப்படின்னா, நீங்க ஒரு லாஸ்டா ஒரு தாவணியோ சால்ஸோ இது ஏதாச்சும் ஒன்று எடுத்து இப்படி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே வந்துடும். ட்ரை பண்ண நல்லாவே வந்துடும். ஸோ நீங்க ஒன்ஸ் நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நான் வந்து ஃபிளீட் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, எடுத்திருக்க இந்த ஃபிளீட் எல்லாத்தையுமே இப்படி 1 by 1 நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கையிலே கரெக்டா இந்த மாதிரி ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி நான் 1 by 1 எடுத்து கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப நல்லா அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சேஃப்டி பின் வச்சு சென்டர்ல வந்து இப்படி ஒரு பின் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறமா இந்த கிளாத்தை இப்படி ஒரு ஷேக், ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஃபிளீட்டோட அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே அழகா தெரியும். இப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி 1 by 1 கையிலே எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அளவு டிஸ்டன்ஸ் விட்டு அந்த ஒவ்வொரு ஃபிளீட்டையுமே கரெக்டாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கங்க.
ஓகேங்களா. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துட்டையுமே ஒரு சேஃப்டி பின் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் லாக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஹைட் பார்க்க போறேன். இந்த இடத்துட்ட வச்சு என்னோட ஹைட் வந்து ஓகேவா, நமக்கு நடக்கும் போது காலில் இடிக்காம இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கரெக்டாக செக் பண்ணிட்டு நான் இந்த இடத்துட்ட வந்து வச்சு நான் இப்போ பின் பண்ண போறேன். இதுல வந்து மெயினா என்னன்னா ரொம்பவும் ஏத்தி கட்டிட்டோம்னாலும் பார்க்கும்போது அந்த சாரியோட அந்த ஸ்ட்ரெச்சரே ஒழுங்கா தெரியாது, அசிங்கமா இருக்கும். ரொம்பவும் இதை இறக்கி சொருகிட்டோம்னாலும் நம்ம நடக்கும் போது காலில் சிக்கி விழுகிற மாதிரியே போய்கிட்டு இருப்போம். அதனால எப்பவுமே கரெக்டான ஒரு பொசிஷன்ல இந்த சாரியை வச்சு கட்டும் போதுதான் சாரி கட்டினதுக்கு அப்புறம் பார்க்கும்போது செம்ம அழகா நீட்டா இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி கரெக்டா உங்களுடைய காலோட எண்டுக்கிட்ட இந்த மாதிரி சாரி தரவுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்க செப்பல் போட்டு நடக்கும் போது உங்களுக்கு அழகா இருக்கும் சாரி பாக்குறதுக்கு. இந்த இடத்துல கரெக்டா உங்களுடைய சாரியை வந்து வச்சுட்டு இப்படி நல்லா 1 by 1 அந்த ஃபிளீட் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு நான் அப்படியே கரெக்டா இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம இழுத்து வச்சு குத்திருக்கோம்ல, இந்த இடத்துட்டு இந்த சாரி அப்படி வச்சு உள் பக்கமா இப்படி கை வச்சு இந்த இடத்துட்ட இங்க இந்த சென்டர் பாயிண்ட வந்து பின் பண்ண போறேன். ஓகேங்களா. ஒரு சேஃப்டி பின் வச்சு நம்மளுடைய இன்ஸ்கர்ட் இருக்கு பாத்தீங்களா, இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து உள் பக்கமா ஒரு பின் வச்சு நான் பின் பண்ணிட்டேன்னா அந்த இது ஃபிளீட் வந்து அப்படியே இருக்கும், நகடாது. நம்ம எப்ப ரிமூவ் பண்றோமோ அப்பதான் நகடும், அவ்வளவு நீட்டா இருக்கும். ஓகேங்களா. பாருங்க இந்த இடத்துல நான் பின் பண்ணி வச்சுட்டேன். பின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஃபிளீட்ஸ்லாம் இருக்க பத்தியில எக்ஸஸா இருக்கிற இந்த சாரியோட எண்டு இதை அப்படியே அழகா உள் பக்கமா செருகி விட போறேன். அப்படியே இந்த மடிப்பு எதுவுமே கலையாம ரொம்ப சுருட்டி இப்படியே திணிச்சிங்கன்னா இந்த இடத்துல உப்புட மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த ஃபிளீட்டோட ஷேப் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரியே கரெக்டா அப்படி இழுத்து வச்சு உள் பக்கமா அழகா இப்படியே ஓகேங்களா உள் பக்கமா சரியிட்டு கரெக்டா வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. இப்ப பாருங்க அந்த நீட்டா இருக்கும். அந்த சைட்ல பாத்தீங்கன்னா இது தனியா தூக்கிட்டு தெரியாது, நம்மளுடைய இன்ஸ்கர்ட்டோட இது சேர்ந்தாப்புல வரும்போது சைட்ல பார்த்தாலுமே சாரி வந்து ரொம்பவே அழகா நீட்டா இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி சொருகுனதுக்கு அப்புறமா இந்த சைடை வந்து இப்படி லைட்டா தூக்கி விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஓப்பனுக்குள்ள இப்படி கை விட்டீங்கன்னா நம்ம சாரியோட இந்த எண்டு இருக்குல்ல, இதோட பேலன்ஸ் கிளாத் வந்து இந்த இடத்துல தெரியும். இதை எடுத்து லைட்டா ஒரு சுத்தி இங்க சொருகுனாலும் ஓகே, இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு இப்படி லாக் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே. ஸோ அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்க கிளாத் வந்து எதுவுமே மூவ் ஆகாது, பாக்குறதுக்கு செம்ம நீட்டா இருக்கும். ஓகேங்களா. இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கிற இந்த கிளாத்தை இப்படியே பேக் சைடு கொண்டுட்டு வந்துட்டு இந்த இடுப்பு பக்கமா கொண்டு வந்து அப்படியே முன் பக்கமா இந்த ஃபிளீட் வர மாதிரி நல்லா இழுத்து கொடுத்து இந்த இடத்துல சொருகிடுங்க. அப்படிங்கிறப்ப இந்த சைடு பார்க்கும் போது நல்லா டைட்டா நமக்கு கிடைக்கும். டைட்டா கிடைக்கும் போது சாரி வந்து குயிக்கா நமக்கு வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கிறத இங்கிட்ட வந்து சொருகி வச்சுட்டு உங்களோட ஹைட் ஓகேவா அப்படின்னு இந்த இடத்துல நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்கிற இந்த பார்ட்டை கீழே இறக்கி விட்டுட்டு இப்படி இறக்கி விடும் போதே இப்படி 1 by 1 ஸ்டெப்பா கீழே வந்து இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பார்ட் இங்க முன்னாடி கொண்டாந்து போட்டு உங்களுடைய ஃபிளீட் வந்து ஆல்ரெடி செஸ்ட் ஃபிளீட் அரேஞ்ச் பண்ணிருப்பீங்கல்ல, அதை வந்து கரெக்டா 1 by 1 இப்படி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா போதும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய வேலையை எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இப்படி சைட்ல இப்படியே போட்டுட்டு போனோம்னா இந்த சைடு பார்க்கும் போது அசிங்கமா தெரியும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளீட்டோட இந்த பார்ட் இருக்குல்ல, இதை எடுத்து நீங்க பிளவுஸ் தானே போட்டிருப்பீங்க ஆல்ரெடி, அந்த பிளவுஸ் போட்டிருக்கதோட சேர்த்து உள் பக்கமா அப்படி திருப்பி இங்க ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே இது வந்து இப்படியே வந்து கவர் ஆகிடும், பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். இதை வந்து நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு வந்து இடுப்பு தெரியக்கூடாது, இடுப்பு தெரியாம அழகா கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இடுப்பு தெரியாம கட்டுறதுக்கு இங்க பின் குத்துனாலும் பார்க்க அசிங்கமா இருக்கு, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சேம் அதே அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபிளீட்டை கரெக்டா இந்த இடத்துட்ட வச்சு உள் பக்கமா அந்த பின் தெரியாத அளவுக்கு அழகா பின் பண்ணிட்டு உள் பக்கமா அமுக்கி விட்டுருங்க. இப்படி பார்க்கும் போது உங்களுக்கு இடுப்பும் தெரியாது. ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 2 பின்னும் குத்தும் போது கவர் ஆயிரும். சாரி பாக்குறதுக்கு செம்ம நீட்டா அழகா இருக்கும். அவ்வளவுதான். நான் சொன்ன இந்த பொசிஷன்ல நீங்க உங்களுடைய சாரி கட்டினீங்கன்னா நீங்க எப்ப மறுபடியும் இந்த சாரியை ரிமூவ் பண்றீங்களோ
அப்பதான் இது அவருமே. அதுக்கு இடையில வந்து இந்த saree வந்து அவரவே அவராது, தென் வந்து லூஸும் ஆகாது. அவ்வளவு டைட்டா உங்களுக்கு செம்மையா இருக்கும். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இந்த மாதிரி புதுசா கட்டி பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் வந்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க குத்தி இருக்க இந்த எக்ஸஸ் பின் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து விட்டுட்டு பாத்தீங்கன்னா செம்ம நீட்டா அழகா இருக்கும். ஸ்டார்டிங்ல கூட சொல்லியிருந்தேன், நம்மளுடைய saree கட்டுற விதம் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்ல ஒரு இது இருக்கு. அதை வந்து நம்ம கரெக்டா பண்ணாதான் நம்மளுடைய saree வந்து நல்லா ஸ்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்கர்ட் பாத்தீங்களா இருக்குல்ல, இது வந்து ஷேப் பேர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நார்மலா நம்ம ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா தான் ஒரு இன்ஸ்கர்ட் வந்து ஃபுல்லா அப்படி பாவாடை மாதிரி ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி கட்டும் போது நமக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்காது. ஓகேங்களா, இந்த மாதிரி வரும்ல, இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்காது, வந்து நமக்கு அப்படியே அடிக்கடி லூஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்கர்ட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகேங்களா, உங்களுக்கு அழகா அந்த ஷேப்பை வந்து இந்த இன்ஸ்கர்ட்டே அழகா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, இப்படி வந்து அழகா போயிடும். இந்த இன்ஸ்கர்ட் போட்டு கட்டும் போது நீங்க என்ன ஷேப்ல வந்து உங்களுடைய saree இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது அழகாவே இந்த இன்ஸ்கர்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இது வந்து நல்லாவே ஹைட்டாவும் இருக்கும் பாருங்க, என்னுடைய ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி செம்ம லென்த்தாவும் இருக்கும் பாருங்க. நான் வந்து இது போட்டேன்னா நல்லா எனக்கு வந்து ஸ்ட்ரெச்சரா அப்படி அழகா எடுத்து கொடுக்கும். அதனாலதான் நான் இந்த மாதிரி இன்ஸ்கர்ட் தான் என்னுடைய saree வேர் பண்ற எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்காக இந்த வீடியோல சொல்றேன். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து saree கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்கர்ட் வாங்கி ட்ரை பண்ணி கட்டி பாருங்க, உங்களுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கும், பிடிச்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இந்த இன்ஸ்கர்ட் போட்டு என்னுடைய பிளவுஸ் போட்டுட்டு இந்த சாரியை வந்து வேர் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபைனலி பாருங்க, நம்ம saree வந்து வேர் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் அப்பெல்லாம் காமிச்சேன் பாத்தீங்களா ஒரு இன்ஸ்கர்ட், அந்த இன்ஸ்கர்ட் போட்டு தான் இந்த saree வந்து வேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, நமக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் பாருங்க அழகா தெரியும். ஸோ இதனாலதான் அந்த இன்ஸ்கர்ட் வந்து நம்ம மெயினா யூஸ் பண்றது. தென் வந்து என்னுடைய பிளவுஸ் போட்டு இந்த சாரியை வேர் பண்ணிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் வந்து ஹிப் தெரியாம கேட்டிருந்தீங்கல்ல, நான் பாருங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துட்டே 2 பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சைட்லயும் அசிங்கமாவும் தெரியாது, நமக்கு ஹிப்பும் அதிகமாகவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி saree நீங்களும் வந்து வேர் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.